Hey, hello, welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம ஒரு backend developer ஆகிறது எப்படி backend developer ஆகணும் அப்படினா அதுக்கு என்ன key skills எல்லாம் வந்து வேணும். Backend developerக்கு இந்தியாவுல salary structure வந்து எவ்வளவு இருக்கு, இந்த particular profileக்கு career growth வந்து எவ்வளவு தூரம் வந்து இருக்கு, இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு backend developerனா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு career related videos and ஐடி ரிலேட்டட் வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ முன்னாடி வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு பேக்கெண்ட் கோடிங் லாங்குவேஜ் தான் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கற்று வச்சுருப்பாங்க. அந்த கோடிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் ஆர் ஒரு அப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான லாஜிக்ஸ் எல்லாம் வந்து கோடிங் யூஸ் பண்ணி அவங்க வந்து எழுதுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறது, தென் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். டேபிள் கிரியேட் பண்ணுறது ஆர் ஸ்டோர் ப்ரொசீஜர் ரைட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் கான்செப்ட்ஸும் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தென் ஏபிஐ ரிலேட்டட் கான்செப்ட்ஸும் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அண்ட் முக்கியமாக வெப் சர்வரோட கான்செப்ட்ஸும் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பேக்கெண்டில் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஒரு பேக்கெண்ட் டெவலப்பரோட வேலையாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான கீ ஸ்கில் நீங்கள் வந்து என்ன வந்து கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு பேக்கெண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பேக்கெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வரப்போ நம்மக்கிட்ட வந்து ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, ரூபி, பிஹெச்பி, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேக்கெண்ட் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் கற்றுக்கினதுக்கப்புறமா டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ்லையும் டேட்டா பேஸோடைய கொரி லாங்குவேஜ்லையும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி வரப்போ உங்களுக்கு சீக்வல் அண்ட் நோ சீக்வல் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து சீக்வல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் ஏபிஐ ரிலேட்டட் கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து கற்றுக்கணும். அண்ட் க்ளவுட் பேஸ்டான க்ளவுட் வந்து உங்களுக்கு 100% தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் க்ளவுடோடைய கான்செப்ட்ஸ் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு பேக்கெண்ட் டெவலப்பராக வந்து நீங்கள் வந்து ஆகிறதுக்கான எல்லா சான்சஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்கில்லெல்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் எனக்கு வந்து எதாக இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் வேலைக்கு போகிறப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வைப்பாங்க. என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு இந்த டிகிரி எல்லாம் படித்தவங்க ஆர் இந்த கரிக்குலம் படித்தவங்க தான் எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படிங்கிறது. மேக்ஸிமம் ஐடி ஜாபுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல வருஷமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் என்ன, கோடிங்னா என்ன, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஈஸியாக வந்து ஒரு இடத்துக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்மியான டைமில் வந்து அவங்க வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. தேர்ட் வந்து நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் உங்கள் டிகிரியில் மேக்ஸ் கரிக்குலம் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஐடிக்கு வந்து எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து எந்த கரியர் கோச்சுக்கிட்டயோ இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணுற யார்கிட்ட வேணால் போயிட்டு வந்து இந்த டவுட் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து உங்கள் கரிக்குலமில் இருந்தால் மட்டும்தான் உங்களை ஐடி ஜாபுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஆர் கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. ஏன் மேக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸை வந்து உங்களால் எழுத முடியும். ப்ரோக்ராமிங் லாஜிக் எழுதுகிற ஒருத்தர் தான் வந்து எல்லா ஐடி கம்பெனியும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து பில்ட் பண்ணி வைக்கணும். அது என்ன ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ? ப்ராஜெக்ட்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேக்கெண்ட் லாங்குவேஜை வந்து கற்றுக்கிறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணணும். அது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு எனி அப்ளிகேஷனாக வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து பில்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணணும். ஸோ உங்களை ரெக்ரூட் பண்ணுற ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டை பற்றி கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிலபஸ்லேயே வந்து கண்டிப்பாக ஒரு மினி ப்ராஜெக்ட் அண்ட் ஒரு மெயின் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து ரெஸ்யூமில் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன், இதில் இது மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆக்ஷனாக வந்து அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து சொல்லும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ இப்போது நாலாவது விஷயம், நீங்கள் வந்து ஒரு
ஒரு பேக்கெண்ட் டெவலப்பராக ஆகணும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன ஸ்கில் எல்லாம் ஓகே, எல்லாமே ஓகே, பட் இதை நான் எங்கே போய்ட்டு வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஃப்ரீ ஆன்லைன் ரிசோர்ஸஸ் பேக்கெண்ட் டெவலப்பிங் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட யூடியூப் அப்படிங்கிற ஒரு பெரிய ரிசோர்ஸ் இருக்குது. பட் அதை தாண்டி கோர்சரா, இடிஎக்ஸ், தென் கோட் அகாடமி, யூடாசிட்டி இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. இந்த எல்லா வெப்சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்களுடைய ஃபில்டரில் நீங்கள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து வரும். பட் அவங்க வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கோர்ஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாக கற்றுக்கலாம், அதுலேருந்து நாலேஜை வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ஃப்ரீ ரிசோர்ஸஸோடைய லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஃப்ரீங்கிற ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ வந்து வரும். அதில் பெய்டு ஆப்ஷனும் இருக்குது. உங்ககிட்ட மணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த கோர்ஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸுக்கு நீங்கள் பெய்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ யூடியூப் அப்படின்னு வரப்போ நம்மக்கிட்ட கோடிங் கற்றுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான யூடியூப் இருக்குது. அதில் எனக்கு வந்து எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை மட்டும் நான் வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ட்ராவர்சி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இவங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் கோடிங்கை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும்போது நான் கண்டினியூஸாக பார்த்த யூடியூப் வந்து ப்ரோக்ராமிங் வித் மோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வருவார். பயங்கர சூப்பராக அவருடைய வீடியோஸ் எல்லாம் வந்து இருக்கும், பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கோடிங் வந்து கற்றுக்கிறதுக்கும் கோடிங் கான்செப்ட்ஸை நம்மளுக்கு ரொம்ப ப்ரீஃபாக அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாக வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோக்ராமிங் வித் மோஸ்ட் சேனலில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தென் டெலிஸ்கோ அப்படின்னு இந்தியாவை பேஸ் பண்ணி ஆந்திராவில் அவர் வந்து டெலிஸ்கோ அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு சேனல் வந்து வச்சுருக்காரு. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே அவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், ஃபுல் ஸ்டாக் இப்படி எல்லாத்தையுமே அவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு. அந்த யூடியூப் சேனலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன யூடியூப் சேனலில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோடிங் கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டை எப்படி வந்து ஸ்க்ராட்சிலேருந்து பில்ட் பண்ணுறது அப்படின்னுமே கூட அவங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பேக் எண்ட் டெவலப்பருக்கு சேலரி ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஆம்பிஷன் பாக்ஸோடைய ரிவ்யூ படி ஒரு ஆவரேஜாக வந்து 5 LPA ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 5 lakh per annum வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஆர் டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நீங்கள் போகிறீங்கன்னா அப் டு 17 lakh per annum வரைக்குமே கூட உங்கள் சேலரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஐடியில் முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒருத்தர் வந்து நிறைய சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்கில் இல்லாத ஒருத்தவங்கள எப்போவுமே வந்து ஐடியை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய சேலரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்கில்லை நிறைய வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர் ஒரு பேக் எண்ட் டெவலப்பராக நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னா. இப்போ ஃபைனல் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து மனசில் ஒரு பேக் எண்ட் டெவலப்பிங் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜாவா கற்றுக்கிறீங்கன்னா ஜாவாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லை பைத்தான் கற்றுக்கிறீங்கன்னா பைத்தானை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் அந்த லேர்னிங் ரோட் மேப் நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு தியரியிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு தியரிக்கு நமக்கு W3 ஸ்கூல்ஸ், கீக் ஃபார் கீக்ஸ் மாதிரி நிறைய வெப்சைட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து வந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோடிங் கான்செப்ட் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய எக்ஸசைசஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சால்வ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹேக்கர் ரேங்க் மாதிரி நிறைய ஃப்ரீ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. அங்கே போய்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபைனலாக டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸை மாஸ்டர் பண்ணுங்கள். தென் ப்ராஜெக்டை வந்து பில்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நாளில் நீங்கள் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் மென்ஷன் பண்ண ஜாவா, பைத்தான், PHP அண்ட் ரூபி இந்த லாங்குவேஜில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் அதில் ஒரு புக்கு வந்து இருக்குது. ஓரேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன் இருக்குது. அவங்க புக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிகினர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து நல்ல புக்ஸ் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பெய்டு இது கிடையாது. ஏன்னா நான் வந்து ஓரேலி புக்ஸை தான் நான் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எனி லாங்குவேஜ் ஜாவா, பைத்தான், PHP ஆர் ரூபி எனி லாங்குவேஜில் ஒரு புக்கை வந்து நீங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, பட் அதுக்கு வந்து என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஜென்யூனாக அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அந்த புக்கை நேமையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதோடைய ஃப்ரீ டிஜிட்டல் காப்பி நான் உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கரியர் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.